ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பாரம்பரியமான முறையில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இனிப்பு கார கொழுக்கட்டை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். அதில் காரப்பிடி கொழுக்கட்டை செய்துருவோம். அடுப்பில் கடாயை வச்சு காய்ச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காய்ச்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிய விடுங்க. இப்போது நான் ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மல்லிக்கீரை இருந்தாலும் அதையும் பொடியை கட் பண்ணி சேர்த்துருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இஞ்சி பச்சை மிளகாயோட வாசனை நல்லா இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வரப்பட்டு வரட்டு. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் போட்டு கொஞ்சம் ஒரு அரை நிமிஷம் போல் வதக்கி விட்டால் போதும். நல்லா வறுபடணும்னு இல்லை. பாருங்கள், நல்லா வறுபட்டுட்டு நான் இந்த கப்புக்கு தான் 1 கப்பு இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான். பாருங்கள், இப்போ இதுக்கு நான் 1.5 கப்பு தண்ணி விடுவேன். நம்ம எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அந்த கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி விடணும். அரை டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டு. நல்லா கொதிச்சணும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த எடுத்து வச்ச 1 கப்பு இடியாப்ப மாவையும் தட்டி கிளறி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதை இறக்கி ஒரு பிளேட்டில் மாற்றிடணும். கொஞ்சம் ஆறணும். பாருங்கள், அதை பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ இது இருந்து ஆறட்டு. இதை மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் மாவு எடுக்க போகிறேன். இந்த கப்பு 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1.5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த கப்பில் தான் மாவு எடுக்க போகிறேன். நம்ம 1.5 கப்பு, 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி, 3/4 கப்பு வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்ததும் இதை வடிகட்டிடுங்க வேறு ஒரு பாத்திரத்தில். கல் மண் தூசி இருந்தால் வெளியே வந்துடும். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிக்கட்டு. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு தான் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து 20 நிமிஷம் ஊறப்பட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுருங்க. அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு போட்ட வீடியோ பதிவாகலை, அதனால ஒரு பிஞ்சு உப்பு போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சா 1 கப்பு மாவையும் இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இந்த கப்பில் தான் நான் இப்போ இது அளந்திருக்கேன். இதே கப்பில் தான் எல்லாமே எடுத்திருக்கேன். தண்ணி, வெல்லம் எல்லாமே ஒரே கப் அளவில் தான் இருக்குது. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறி விடுங்க. பாருங்கள், கையில் ஒட்டாமல் திரண்டு வரும். பாருங்கள், இப்படி கையில் ஒட்டாமல் திரண்டு வந்தோடனே அடுப்பை அணைச்சி ஆற வச்சுருங்க. இருக்கட்டும். நம்ம முதல்ல வச்ச கார கொழுக்கட்டையை பார்த்துருவோங்க. அதுக்குள்ளே மாவை பார்த்துருவோம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விடணும். கொஞ்சம் கைப்பொருக்கும் சூடு இருக்க தான் செய்வோம். நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இருக்கட்டு. எப்படி இருக்கணும் பாருங்கள். இப்போ இதை நம்ம கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவி கொழுக்கட்டையாட்டு பிடிச்சிடுவோம். பாருங்கள், எப்படி நல்லா பிடிச்சிட்டு நம்ம ஒரு விரலை எடுத்து இப்படி அழுத்தம் கொடுத்தா நம்ம இப்படி வந்துடும். பாருங்கள், இதை இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதில் வச்சுருங்க. பாருங்கள், இப்படியே பிடிச்சி வச்சுருங்க. நம்ம உருண்டையாட்டும் உருட்டி வச்சலாம். இப்படி பாருங்கள், இதே போலையும் உருட்டி வைங்க. பாருங்கள், இப்படியே நம்ம எல்லா மாவுலேயும் இந்த கொழுக்கட்டையாக பிடிச்சிடலாம். பாருங்கள், நான் எல்லாம் பிடிச்சி வச்சு உருண்டையிலையும் 3 எண்ணம் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை எடுத்து இப்படி இந்த ஷேப்லேயும் நம்ம செய்து வைக்கலாம்.
பாருங்கள், இதை வச்சாச்சு. இனிமேல் இனிப்பு பார்ப்போம். இனிப்பு கொழுக்கட்டைக்குள்ளே அதை பார்த்துருவோம். அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. நல்லா பிசைஞ்சால் தான் இந்த கொழுக்கட்டை விரிசல் விழாமல் இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு நெய் விருப்பம்னா நெய் சேர்த்து பிசைங்க. நான் ஒன்றும் இல்லை, நான் தேங்காய் போட்டிருக்கறதுனால நெய் சேர்க்கல. இதையும் நம்ம பிடி கொழுக்கட்டைகளாட்டு பிடிச்சி வச்சுருவோம் இட்லி தட்டில். பாருங்கள், உங்களுக்கு எப்படி பிடிக்கணுமோ அதே அளவில் பிடிச்சு வைங்க. பாருங்கள், இதுதான் பாரம்பரியமான முறையில் நம்ம இப்படி தான் செய்வாங்க எல்லோரும். அதனால் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பாருங்கள், எல்லாமே பிடிச்சி வச்சாச்சு. பாருங்கள், இப்போ முதல்ல இனிப்பு கொழுக்கட்டை இருக்கிறத தட்டை கீழே வைங்க, அடியில் வைங்க. 2வது கார கொழுக்கட்டை இருக்கிறத வைங்க. ஒரே தட்டில் நம்ம வச்சு எடுத்துடலாம் ஒரே நேரத்தில். பாருங்கள், மூடி வச்சுருங்க. ஒரு 12 நிமிஷம் இருக்கட்டும். அப்படின்னா நல்லா வெந்துடும். 12 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்துருவோம். பாருங்கள், நல்லா வந்து நல்ல வாசனையாக இருக்குது இந்த கார கொழுக்கட்டை. இப்போ இறக்கி ஆற வச்சாச்சு. நல்லா ஆறிட்டு பாருங்கள், கொஞ்சம் ஆறின பிறகு எடுங்க, இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடஞ்சி வந்துடும். பாருங்கள் இப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ இதில் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். பாருங்கள், எல்லா இனிப்பு கொழுக்கட்டையும் மாற்றிடுங்க. அதே போல் கார கொழுக்கட்டையும் மாற்றிடுவோம். பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாட்டும் இருக்குது. பாருங்கள், இனிமேல் கார கொழுக்கட்டையை பார்த்துருவோம். கார கொழுக்கட்டை நல்ல வாசனையாக இருக்குது. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சியோட வாசனை எல்லாம் நல்லா இருக்குது. பாருங்கள், இதுவும் டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல்